So far in the channel நான் இதுவரையும் 68 videos post பண்ணியிருக்கேன் and from day 1 to till now I have seen so many comments like this. bro உங்க வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு, which camera are you using, bro உங்க கேமரா டீடைல்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. And my dear friend, what if I tell you நான் போஸ்ட் பண்ண இந்த 68 வீடியோஸும் இந்த பழைய ஃபோன், இந்த 4 வருஷம் பழைய ஃபோனில் இருக்க செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணேன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அண்ட் யா, இட்ஸ் நாட் அன் ஐஃபோன், இது வந்து ஒரு பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன். இதில் தான் என்னோட யூடியூப்பில் இருக்க அத்தனை வீடியோஸும் நான் ஷூட் பண்ணேன். And I have been doing this for more than a year now. இந்த 1.5 வருஷம் ஜேர்னியில் நான் ஜீரோவில் இருந்த இந்த சேனலில் 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் எந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டும் அப்லோட் பண்ணாமல். அண்ட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் பிகாஸ் நான் இங்கே எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட்டும் அப்லோட் பண்ணதில்லை, யாரையும் அட்டாக் பண்ணி பேசினதில்லை, இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்க கான்டென்ட்டை வந்து மில்க் பண்ணதில்லை. ஆல் ஐ டிட் வாஸ் ஐ புட் மை செல்ஃப் அவுட் ஹியர். அதை தான் நான் பண்ணேன். அதுக்கு 45,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஃபார் மீ இட்ஸ் ஹியூஜ். அண்ட் இது என்னோட ஸ்டோரி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறைய யூடியூபர்ஸ் இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க. தே ஹிட் 50K, 80K, ஈவன் 100K வரையும் அவங்களோட பழைய ஃபோன் வச்சு மட்டுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது அவங்களால பாசிபிள் அப்படின்னா என்னாலையும் பாசிபிள், என்னால் பாசிபிள் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களாலையும் பாசிபிள்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்படி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் என்னோட வீடியோஸை எப்படிலாம் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். அதாவது இப்படி இருக்க இந்த லைட்டிங்கை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு எவ்ரிதிங் நான் ஷேர் பண்ணுறேன். when I say everything, it's everything. நான் எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் மட்டும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து இங்கே வந்துட்டேன் பார்த்தியான்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காகனா, இங்கே நிறைய பேருக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரீம் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட ஃபேன்சியான கேமரா இல்லை, ஐஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் நான் என்னோட சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதை பார்க்குற 1000 பேரில் ஒரு 100 பேருக்கு அவங்களோட ட்ரீம் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணிச்சுனாலே ஐ வுட் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் இப்படி 4 வருஷம் பழைய ஃபோனில் இருக்க செல்ஃபி கேமராவில் ஸ்டார்ட் ஆன இந்த ஜேர்னி இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற ப்ரோக்ரஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டிக் டு த எண்ட். அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம ஃபோன்லேயே நல்ல குவாலிட்டியான வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் நம்பர் 1, கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் ஃபோன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ண போகிறீங்களா இல்லை ரியர் கேமராவில் ஷூட் பண்ண போகிறீங்களான்னு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். இப்போ ஏரோல் வீடியோ எடுக்கிறீங்க, ஏரோல்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஃபுட்டேஜ் தான் வந்து ஏரோல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் கேம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் என்ன தான் கம்பேரிட்டிவ்லி நமக்கு ஃப்ரண்ட் கேமராவோட மெகா பிக்சல் வந்து பேக் கேமராவை கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே இருந்தாலும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறப்போ வீடியோ வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கவா, நம்ம ஃபோக்கஸில் இருக்கோமா, எக்ஸ்போஷர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் கேம் தான் பெஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட். இப்போது இதுவே நீங்கள் வந்து பீரோல் வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்க, லைக் வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ எடுக்கிறீங்க, இல்லை வந்து அவுட்டோர் ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ண போகிறீங்க, இல்லை சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட பேக் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி இல்லை பேக் கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி, உங்கள் ஃபோனோட மேக்ஸிமம் குவாலிட்டி என்னவோ அதில் தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். இப்போ உங்கள் ஃபோன் வந்து 1080p 60 fps சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதில் தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். நிறைய பேர் 4K சஜஸ்ட் பண்ணுவாங்க, பட் நான் அது வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய வேலை வைக்கும், எடிட்டிங் அப்பையும் சரி, ஸ்டோரேஜ் அப்பையும் சரி, தேவையில்லாத வேலை நிறைய வைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு 1080p 60 fps இருக்குது அப்படின்னா அதுவே போதும். இப்போ என்னோட ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 4K சப்போர்ட்லாம் கிடையாது, ஈவன் இதில் 1080p 60 fps சப்போர்ட்டே கிடையாது. இதில் 30 fps மட்டும்தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ டு கெட் த ஜாப் டன். ஸோ 1080p 60 fps இருக்குது அப்படின்னா அதில் ஷூட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோனில் என்ன மேக்ஸிமம் குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டியில் வச்சு உங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோனில் 3x3 கிரிட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது நமக்கு வீடியோ ஷூட் பண்ணுறப்போ பயங்கர எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஏரோல் வீடியோலாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் வந்து இந்த சென்டர் லைனில், இந்த சென்டர் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து பீரோல் போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட் வீடியோ இல்லை அப்படின்னா சினிமேட்டிக் ஷாட்லாம் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களோட சப்ஜெக்ட் இந்த லைன்ஸில், ஏதாவது ஒரு லைன்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஓவரால் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோனோட நேட்டிவ் கேமரா அப்ளிகேஷன் படி கேவலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் கேமரா ஆர் ஓப்பன் கேமரா மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐ திங்க் கூகுள் கேமரா எல்லா ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் APK தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக்யூரிட்டி கன்சர்ன் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணியே ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எப்பயுமே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஃபோக்கஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் ஃபோக்கஸ் வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோக்கஸை முன்னாடியே லாக் பண்ணிவிட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் லிஸ்ட் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களோட வீடியோ குவாலிட்டி 50% இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இப்போ அந்த 50%லேருந்து லைட்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிராஸ்டிக்காக 80% ஷிஃப்ட் ஆகலான்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். லைட்டிங், த ரியல் கேம் சேஞ்சர்.
நீங்கள் 10,000 ரூபாய் ஃபோனில் ஷூட் பண்ணாலும் சரி, இல்லை 1,00,000 ரூபாய் கேமராவில் ஷூட் பண்ணாலும் சரி, உங்கள் லென்ஸுக்கு தேவைப்படுற லைட்டிங் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி மட்டமாக தான் இருக்கும். இப்போ லைட்டிங்கை பொறுத்தவரையும் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப்பை தான். இதுக்கு நான் என்னென்ன லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அடுத்து ரிவீல் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ அதோட நேமில் இருக்க மாதிரி நம்ம 3 பாயிண்ட்டில் 3 லைட்டை செட் பண்ணுவோம். கீ லைட், ஃபில் லைட், பேக் லைட். இப்போ கீ லைட் அப்படிங்கிறது நம்மளோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டாக இருக்க போது அந்த லைட்டை டேரெக்டாக நம்ம ஃபேஸில் அடிக்காமல் கொஞ்சம் 45 டிகிரி கேமராலேருந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் தள்ளி வச்சு நம்ம ஃபேஸில் அடிக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு டைமென்ஷன் கிரியேட் ஆகி ஒரு டெப்த் கிடைக்கும். இதனால தான் நம்ம வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபில் லைட். ஃபில் லைட் அப்படிங்கிறது இந்த கீ லைட்டோட ஒரு காம்ப்ளிமெண்ட் லைட்டாக தான் ஒர்க் ஆக போகுது. அதாவது இதை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு நம்ம அடிக்கும் போது நம்ம ஃபேஸில் வந்து ஒரு பக்கம் மட்டும் லைட் இருக்கும், இந்த சைடு வந்து ஷேடோ விழுந்துடும். அந்த ஷேடோவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டைரக்ஷனில் இருந்து ஒரு லைட்டை யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபில் லைட். அண்ட் இந்த ஃபில் லைட் வந்து எப்பயுமே கீ லைட்டை விட பவர் கம்மியாக தான் இருக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட பவர் கம்மியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட பவர் கம்மியாயிரும். ஸோ இந்த ஷேடோவை மட்டும் அந்த ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அது பேர் வந்து ஃபில் லைட். அடுத்து 3ஆவதாக பேக் லைட். அதோட நேமில் இருக்க மாதிரி அது வந்து பின்னாடி இருக்க ஒரு லைட். அந்த லைட்டை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளையும் நம்மளோட பேக்ரவுண்டையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் லைட்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்னென்ன லைட்ஸ்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். கீ லைட்டுக்கு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த ரிங் லைட்டை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரிங் லைட் கூட கிடையாது, இது வந்து ஒரு நார்மல் சின்ன ரிங் லைட் தான். இதை தான் நான் வந்து கீ லைட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபில் லைட்டுக்கு எனக்கு இங்கே வந்து வால் இருக்கனால என்னால் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே மேலே சீலிங்கில் இருக்க ஒரு லைட்டை வந்து நான் ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஒரு நார்மல் எல்இடி பல்ப் தான். அந்த பல்போட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றனால அதை டெஃப்யூஸ் பண்ணுறதுக்காக நான் அது மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் மாதிரியான ஒரு பேப்பர் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் எனக்கு வர லைட்டும் ஹார்ஷாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதோட பவரும் வந்து கம்மியாயிடும். இதனால் எனக்கு இந்த ஷேடோ ஓரளவுக்கு இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணி கவர் பண்ணிடும். ஸோ இதுதான் நான் வந்து ஃபில் லைட்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் பேக் லைட்ஸ்க்கு ஃப்ளட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ளட் லைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதை நம்ம வேணுங்கிற கலரில் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த ஒய்லெட் மாதிரி ஷேடு வர்றதுக்கு எனக்கு ப்ளூ கலர் லைட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து 2 லைட் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று இங்கே இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 லைட்ஸ் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க லைட்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் லைட்ஸோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அஃபிலியேட்டட் லிங்க்ஸ். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபில் லைட்டுக்குமே வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் இருக்கான்னு பார்த்து நான் அதையுமே வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எடிட் லைக் எ கிரியேட்டர். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்கள் வீடியோஸை நீங்கள் பயங்கர குவாலிட்டியாக நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வாட் இஃப் அந்த வீடியோஸை எடுத்துகிட்டு போய் ஒரு மட்டமான எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அத்தனை எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். பிகாஸ் உங்களோட அவுட்புட் கன்றாவியாக இருக்கும், மொத்த குவாலிட்டியும் அடி வாங்கிடும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் அ ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். நீங்கள் எடிட்டிங் வந்து பயங்கரமாக பண்ணுறீங்க இல்லை மொக்கையாக பண்ணுறீங்க, அது இங்கே மேட்ரு இல்லை. நீங்கள் என்ன குவாலிட்டியில் வீடியோ எடுத்திருக்கீங்களோ அதே குவாலிட்டியில் நமக்கு ரெண்டர் ஆகணும். அதுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ் இதெல்லாம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ கேப்கட் கூட நல்ல அவுட்புட் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி உங்களோட குவாலிட்டி ட்ராப் ஆகாமல் இருந்தால் போதும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நான் எப்பவுமே வந்து ஃபோனில் எடிட் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம என்ன தான் பயங்கரமான ஒரு ஆப்பில் எடிட் பண்ணாலும் அதோட குவாலிட்டி ரெண்டர் பண்ணும்போது கண்டிப்பாக அடி வாங்கும். அதனால் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது ஒரு லேப்டாப் அப்படி இல்லைனா பிசி, இதில் தான் நான் வந்து எடிட் பண்ண சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன லேப்டாப் வாங்கலான்னு ஐடியா இல்லைன்னா நான் ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் எடிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு விண்டோ இருந்துச்சு. அந்த விண்டோவில் என்னோட ஃபோன் வந்து ப்ராப்பராக செட் ஆயிரும். நான் அப்படியே வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பழைய ட்ரைபாட் வந்து வாங்கிட்டு வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரைபாட் வந்து நான் யூஸே பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் போனதுக்கப்புறம் ரீசெண்டாக இல்லை, இது வாங்கி ஒரு 4 to 5 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைபாட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் க்ரியோ பிராண்ட்லேருந்து. இது ரொம்ப சிம்பிளாக ஸ்பேஸ் அடைக்காத மாதிரி இருந்துச்சு அண்ட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ட்ரைபாடோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு இந்த லைட்டு, ட்ரைபாடு இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட இப்போ மணி இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு எப்படி பெட்டரான ஒரு அவுட்புட் கொண்டு வரதுன்னு யோசிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீ லைட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விண்டோவுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் கர்டைன் போட்டு சன் இருக்கும் போது வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுவே வந்து ஒரு சாஃப்ட் லைட், ஒரு பிரைமரி கீ லைட்டாக நமக்கு ஒர்க் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்மளால் காம்பன்சேட் பண்ணிட முடியும். இப்போ ட்ரைபாட் இல்லை அப்படின்னா அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலான்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மக்கிட்ட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும் போது தான் க்ரியேட்டிவிட்டி வந்து பான் ஆகும். அந்த க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வாங்க. அதுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணாலே போதும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மணி வந்து மேக் பண்ணிட்டீங்க, இல்லை யூடியூப்லேருந்து மணி மேக் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் மணி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன லைட்ஸ் அண்ட் ட்ரைபாடில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்ல, ஒரு ஃபோன், ஒரு பேசிக் மைக் இருந்தால் போதும், நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ யா, திஸ் இஸ் இட். Did I bought a camera? Phase 2. 1.5 years 68 வீடியோஸ் வெறும் ஒரு பழைய ஃபோனை வச்சு மட்டும் இந்த ஃபேஸ் 1 நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? ஐம் வெரி ஹாப்பி டு சே திஸ் கைஸ். ஐ பாட் அ பிராண்ட் நியூ கேமரா ஃப்ரம் சோனி அண்ட் வித் தட் வி ஆர் கிக் ஸ்டார்டிங் அவர் நியூ ஜேர்னி விச் இஸ் ஃபேஸ் 2. அண்ட் ஐ ரியலி டோன்ட் நோ இந்த ஃபேஸ் 2ல் வந்து என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஒன்று மட்டும் கேரண்டி, விச் இஸ் நான் டெஃபினட்டாக ஐ ட்ரை டு பிரிங் சம்திங் நியூ டு த டேபிள். அது மட்டும் கேரண்டியாக என்னால் சொல்ல முடியும். அண்ட் ஐ ஹாவ் பிளான் டு கிரியேட் கண்டக்ட் அ ஒர்க் ஷாப் விச் இஸ் ரிலேட்டட் டு யூடியூப். நான் இந்த 1.5 வருஷம் ஜேர்னியில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டனோ யூடியூப் ரிலேட்டடாக அது எல்லாத்தையும் சேர்த்து A to Z எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்படி வந்து ஒரு கண்டென்ட்க்கு ஐடியா எடுக்கணும், அந்த ஐடியாவை எப்படி ஸ்கிரிப்டாக மாற்றணும், அதுக்கப்புறம் எப்படி அதை வீடியோ ஷூட் பண்ணணும், அப்புறம் எப்படி எடிட் பண்ணணும், எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும், இதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற டூல்ஸ்லாம் என்னென்ன, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ப்ளஸ் முக்கியமானதை விட்டுட்டேன் பாருங்க, பிராண்ட் கிட்ட வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணணும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் வந்து இதுக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் ஒர்க் ஷாப்னு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிற அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த ஒர்க் ஷாப்பை இந்த இயர் முடியறதுக்குள்ளார நான் வந்து இறக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் ஒரு 2K லைக்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ யா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind and do inspire.